ஓகே ஹாய் வெல்கம் டு வசந்த் பேட்மின் கோச் யூடியூப் சேனல். நமக்கு என்ன பார்க்க போனால் ராக்கெட்டு இன்றைக்கி கவாசிகி மாடல் தான் பார்க்க போகிறோம். கவாசிகி வந்து மேட் இன் சைனா. ஸோ ஓகே, நீங்கள் ரொம்ப தெரியும், சில பேர் ராக்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த ராக்கெட் பற்றி கவாசிகி பிராண்ட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக இப்போ திருப்பி வந்திருக்காங்க. ஸோ அந்த மாடல் பார்த்தீங்கன்னா கவாசிகி அரோரா 50. ஸோ இந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சூப்பராக இருக்கும், ஷைனிங்கு. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ராக்கெட்டோட கிரிப் சைஸ் பார்த்தீங்கன்னா G6. ஓகே, வெயிட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு 5 தான். ஸோ 4 இல்லை 5. இந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெட் ஹெவி பேலன்ஸு. ஸோ லிட்டில் பிட் ஹெட் ஹெவி மாதிரி இருக்கும் ராக்கெட்டு. நல்லா நமக்கெல்லாம் வெயிட் தெரியாமல் இந்த ஃப்ரண்ட்டில் இந்த ஃப்ரேமில் டாப் ஃப்ரேமில் வெயிட் தெரியும் நல்லா. ஸோ இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜியில் மேக் பண்ணியிருக்காங்க அந்த ஹெட் ஃப்ரேமில். ஸோ சூப்பராக இருக்குது ஃபினிஷிங். ப்ளஸ் கலர் வந்து நல்லா கொஞ்சம் சில்ட்ரன்ஸுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா அந்த ராக்கெட் வந்து ப்ளஸ் இன்டர்மீடியேட்டு அட்வான்ஸ் பிளேயர்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக இந்த டபுள்ஸு சிங்கிள்ஸ் ஆடுறவங்களுக்கு ஓகே. மோஸ்ட்டாக டபுள்ஸ் ஓகே, நான் ஓகே சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஹெட் ஹெவி மாதிரி இருக்காது. ஆனால் பிடிக்கும் போது நல்லா தான் சொல்லுவேன், அந்த கொஞ்சம் ஹெட் ஹெவி மாதிரி ஃபீல் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் ரொம்ப ஹெட் ஹெவின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஹெட் ஹெவிலாம் இல்லை, பட் மீடியமான ஹெட் ஹெவி தான். ஸோ டபுள்ஸுக்கு நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவேன். சிங்கிள்ஸ் ஆல்சோ ஓகே, சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக. நான் நேற்று ஆடி பார்த்தேன். ஸோ இந்த ராக்கெட் யாருக்கு சூட்டபுள் ஆகும்னா டபுள்ஸ்க்கு அஸ் வெல் சிங்கிள்ஸ். ஃபஸ்ட்டு டபுள்ஸ் சொல்லுவேன், அடுத்து சிங்கிள்ஸ் ஆடுறவங்களுக்கு நான் ஏன் வேணாம் சொல்லனா, ஸோ சில பேர் வந்து அட்டாக்கிங் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அவங்களுக்கு அந்த ராக்கெட் பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் டபுள்ஸுக்கு ஃபாஸ்ட்டாக குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணால் இந்த ராக்கெட் நான் ஓகே சொல்லுவேன். சிங்கிள்ஸ் ஆல்சோ ஓகே தான். நான் ஏன் ரெண்டு விதமாக சொல்கிறேன்னா, சிங்கிள்ஸ் சில பேருக்கு வந்து அவங்க கெஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் டெப்த்து போகாதுன்னு நினைப்பாங்க, சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஓகேன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் இந்த ராக்கெட் வந்து மோஸ்ட்டாக டபுள்ஸ் தென் சிங்கிள்ஸ். நான் ஃபஸ்ட்டு டபுள்ஸ் சொல்லுவேன், அடுத்த சிங்கிள்ஸ் சொல்லுவேன். ஸோ இந்த ராக்கெட்டோட ஃபீல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ புதுசாக கவாசிகி கொண்டு வந்திருக்காங்க திருப்பி இந்த மாடலு. ஸோ நியூ வெர்ஷன் கவாசிகி அரோரா 50. ஓகே, ஸோ இந்த ராக்கெட் வந்து டென்ஷன் வந்து எவ்வளோ போட்டிங்கன்னா 18 to 32 LBS வரைக்கும் போடலாம், கம்பெனி ரெக்கமெண்டட். ஸோ நீங்கள் வந்து இந்த ராக்கெட்டில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா 27 வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ எந்த ஸ்ட்ரிங்னா 100 Z66 ஸ்ட்ரிங் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், 0.66 mm. ஸோ இது வந்து நல்லா இருக்குது ஸ்ட்ரிங்கு. நீங்கள் கண்டிப்பாக 100ல் Z66 ஸ்ட்ரிங் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த பிக்சர் ஷார்ட்டோட வரும், உங்களுக்கு சைடில் வரும், உங்களுக்கு ரைட் சைடில் வரும். நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வசந்த் பேட்மின் கோச் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.